ஹை கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டல் கலிஃபோர்னியா எபிசோட் நம்பர் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் சர்ச் வாசல்ல நின்று ஹீரோவை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு தான் ஹீரோவோட வெட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுக்க ஹீரோவை வந்து என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்க, ஹீரோயின் நீ வெயிட் பண்றேன்னு சொன்னல, இப்போ என்ன பண்றேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் லவ்க்கு தி எண்டு போட்டாச்சுன்னு, நீ என்னோட பாஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ உள்ள போயிடுவாரு. ஹீரோயினும் உடஞ்சு போய் ஃபீல் பண்ணுவாங்க. இதோட ஹீரோனோட கனவு முடியல. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த கல்யாண பொண்ணு பார்க்கறதுக்காக போவாங்க. அவ ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. அவனுக்கு கார் இருக்கு, பஸ் இருக்கு, லாரி இருக்கு, எல்லாத்தையும் நான் ஆட்டை போட போறேன்னு அவ பேசிட்டு இருக்க. அது கிட்ட ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். உன்னை விட மாட்டேன்டி, யாரை நீன்னு அவ மூஞ்சி பார்க்க போக்க கனவு கலைஞ்சு போச்சு. ஆனா ஹீரோயின் பிடிச்சதே கல்யாண பொண்ணோட முடியல, ரியோமோட முடி. என்னதான் ஹீரோயின் தன்னோட ஊருக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் இப்ப ஹீரோனுக்கு போகணும்னு தோணும். அதனால கிம்மி கிட்ட போய் சொன்னா, ஆனா அதுக்கு முன்னாடியே லீ கிளம்பிட்டாங்களாம். ஆனா இயற்கை ஈரன்னு சேர்த்து வைக்க பாக்குது. அதுக்காக பாவம் லீயோட காரை தான் உடைச்சிருச்சு. லீ போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களோட கால குணமாகற வரைக்கும் இவங்களால வெயிட் பண்ண முடியாது. அப்ப ஈரன் நான் போறேன்னு சொல்லுவாங்க. இன்சென்டிவ்ஸ டபுள் ஆக்க சொல்லுவாங்க. கேமோ பாப்பா, அடி பாவி, இப்பதானே போறேன்னு சொன்ன, இப்ப இன்சென்டிவ் டபுள் பண்றேன்னு லீ கிம்மிய கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா கிம்ம தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவானா. ஈரன் ஒரு கண்டிஷனோட தான் கிம்ம கூட்டு போவாங்க. என்ன கண்டிஷன்னா, ஈரன் அவங்க ஊருக்கே போனாலும் அந்த வில்லேஜ்ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஸ்டே பண்ணும். ஏன்னா அவங்க போறது ஒரு குட்டி கிராமத்துக்கு, அங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து இது நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு குறை சொல்லுவாங்க. அது ஈரனுக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா. கிம்மோ ஓகே சொல்லிடுவான். அதே மாதிரி ஈரன் தம் பேரை சொல்லி கூப்பிட வேணும்னு சொல்லுவாங்க. கிம்மோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜீன்னு கூப்பிடுவான்னு சொல்ல ஈரன் நோன்னு சொல்லிடுவாங்க. அதனால கிம்மு மிஸ் மேனேஜர்னு கூப்பிடுவான். சரின்னு சொல்லி ஈரனும் அப்படி டயர்ட்ல தூங்கினா கண்ணை திறந்து பார்க்கும்போது ஈரன் அவங்க மோட்டலுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஏன்டா இங்க வந்துன்னு கேட்டா, கிளைண்டே ஈரனோட அப்பா தானா. ஈரன் உள்ள போன உடனே தான் ஒரு டிசைனர்னு சொல்லுவாங்க. ஈரனோட அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு தம் பொண்ணை தெரியாத மாதிரியே பேசுவாரு. நான் லீ நம்பி தான் இந்த வேலையை கொடுத்தேன், அவங்களுக்கு காலு சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க 2 பேரும் போலான்னு ஈரனோட அப்பா சொல்ல, அப்ப ஈரன் என்னோட அப்பாவும் ஒரு மோட்டல் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஈரன் அப்பாவும் அப்படியா எங்கன்னு கேட்க, அதுக்குள்ள நடுவில் பொந்து கிம்மு அவங்க அப்பா சேர்த்து 10 வருஷம் ஆயிடுச்சுமா. ஈரன் சொன்ன போய் தான். சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஈரன் அப்பாவும் சொல்ல கிம்மு எக்ஸ்பிளைன் பண்ணுமா. ஹோட்டலுக்கும் மோட்டலுக்கும் என்ன வித்தியாசம், HM தான், அதே தூக்கிலன்னு ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனா அந்த ஐடியா அவனோடது இல்ல, மிஸ் மேனேஜரோடது, அதாவது ஈரனோடது. ஈரனே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டி ரூம் வைக்கலாம், மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணலாம், வியூ நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈரனோட அப்பா டக்குன்னு போயிடுவாரு. என்னாச்சுன்னா அவருக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஈரன் சின்ன வயசா இருக்கும்போது இவங்க இத பத்தில டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அத மறக்காம ஈரன் இப்ப கரெக்டா சொல்றாங்க. இன்னும் தான் பொண்ணு தன்னை பத்தி மறக்கலன்னு தெரிஞ்சோடனே ஈரன் அப்பாக்கு சந்தோஷமா இருக்கும். அவரு திரும்பி வர கிம்ம பிளான வேணா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லுவான். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஈரன் அப்பாக்கு இந்த பிளான் பிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா ஈரன் அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹேண்ட் செக் பண்றதுக்காக தம் பொண்ணு கிட்ட கை நீட்டுவாரு. ஈரனும் லைட்டா செக் பண்ணிட்டு சைட்டை பார்க்க போறேன்னு போவாங்க. வெளியே வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஈரன் சின்ன வயசா இருக்கும்போது ஈரனோட அப்பா சொல்லியிருப்பாரு அவருக்கு மோட்டல் ஆரம்பிக்கணும் தான் ஆசையா. ஆனா அவரால அதை பண்ண முடியல. அதனால மோட்டல் வச்சுட்டாரு. அந்த எம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்களோட ஹோட்டல்ல அந்த எம் அப்போ ஒர்க் ஆகாது. ஹோட்டல் கலிஃபோர்னியா அப்படிதான் இருக்கும். அதுல இருந்தா ஈரனுக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. சரின்னு ஈரனும் அந்த சைட்டை பார்க்க போக, அது ஒரு குட்டி ஒரு ஈரனுக்கு தெரிஞ்சவங்களாம் அங்க இங்கன்னு சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஈரன் மறைஞ்சு மறைஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் கிம்மும் கார்ல போகும்போது அவனுக்கு ரூட் தெரியல. ஈரன் பக்காமலே ரூட்டை கரெக்டா சொல்லுவாங்க. அப்பதான் கித்திருக்க ஹீரோவோட வண்டிய ஜூனியர் பொண்ணு ஓட்டிட்டு வருவான். ஹீரோ தூக்கிட்டு நிப்பாரு. ஈரனை பார்த்த ஹீரோவும் ஜூனியர் பொண்ணை விட்டுட்டு ஈரன் கிட்ட வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நிக்க, ஈரனும் ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, ஈரன் வேலைக்கு வந்ததாவும் யாருக்கும் இதை பத்தி தெரியாது, நான் வேலை பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்ல, தனக்காக ஈரன் வரலன்னவனே ஈருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஈரன் சொன்னது நபகரும் லவ் ஸ்டோரிக்கு தி எண்ட். அதுக்கப்புறம் ஈரன் தனியாவே நடந்து போவாங்க. கிம்மு ஃபாலோ பண்ணிட்டே வருவான். அதுக்கப்புறம் ஹீரோவை பத்தி விசாரிக்க, ஃபர்ஸ்ட் லெவன் கேட்க ஹீரோ ஈரனோட சீவியர். பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல இருக்கும்போது பசங்களை ஈரனை புலி பண்ணுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அந்த புலி பண்ற பையனும் உனக்கு வேணும்னா உன்னோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, அப்பதான் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வருவான். அது ஹீரோ தான். சப்பியா இருப்பாரு. அவனை பார்த்த உடனே குட்டி ஹீரோயினுக்கு ஐ சப்பியா இருக்கான், நல்லா சண்டை போடுவான்னு தன்னோட டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஹீரோ வந்தோடனே பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க. ஹீரோ கிட்ட நீ எத்தனை கிலோ இருப்ப, நல்லா சண்டை போடுவியா, கேங்ஸ்டர் ஆகணுமா, இப்படி கேட்டுட்டு அவங்க டீமுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. சப்பியோ ஒரு பையன் சேர்ந்துட்டானா.
இப்படியே நாட்கள் போகும். அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியும் என்கிட்ட நிறைய குறை இருக்கு, ஆனா நான் உன்னை விரும்பலாமனு ஹீரோ கேட்க, ஹீரோயினோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன விரும்புறதுனால எனக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகாது. அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோயின் எடுத்துட்டு போவாரு. ஹீரோவோட நினைப்பு மட்டும் இல்லைன்னா ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. எப்பயோ கிவ் அப் பண்ணிருப்பாங்க. கிம்மும் இப்போ ஒர்க் பண்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நம்ம போயிடலாமான்னு கேட்க, ஆஹா இப்போ ஹீரோயின் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வேலை மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ மோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயின் வருவாங்கன்னு. ஆனா ஹீரோயின் வரல. அதுக்கு பத்திலா வந்தான்னு ஹீரோனை பத்தி கேட்பான். எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டா, அவன் மார்க்கெட்ல பார்த்தானா. அதுக்கப்புறம் ஜிம் வருவான். அவனும் ஹீரோயினை பத்தி கேட்பான். அவனுக்கு எப்படி தெரியும்னா டெலிவரி பண்ணும்போது பேசிட்டு இருந்தாங்களாம். ஹீரோவை யோசிப்பாரு, அவ சீக்ரெட்னு சொன்னாலேன்னு. ஆனா அந்த குட்டி ஊர்ல சீக்ரெட்லாம் இருக்காது. இப்பவே ஹீரோயினை பத்தின நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிச்சான். ஹீரோயின் ஊருக்கு வந்த விஷயம் ஹீரோ அம்மாவோட கதையும் தட்டும். ரியும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல், அவர் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்ல ஹீரோ அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி அந்த மாதிரி பையன் ஹீரோயினை சூஸ் பண்ணான்னு. வேலை முடிச்ச உடனே ஹீரோயின் கிளம்பி போயிட்டு வாங்கலாம். அப்படி ஹீரோயின் எங்க போறாங்கன்னு பார்த்தா ஹோட்டலை தேடிதான். ஆனா எந்த ஹோட்டலும் உங்களுக்கு செட் ஆகாது. கிமோ அந்த மோட்டல் கலிஃபோர்னியால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும், அங்க போலாமான்னு கேட்டா ஹீரோயின் கெட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா ஹோட்டலுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. ஹீரோயின் அப்பா ஹோட்டல்ல தான் அங்க வேலை செய்யறவங்கள சாப்பிடுவாங்க, நிறைய காசப் பேசுவாங்க. ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு கெம்மு ஒரு கேம்லர்னு சொல்லி காசப் பேசுவாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிம்மை பத்தி விசாரிக்க சொல்வாரு. ஏன்னா கிம் யாரு, இப்போ ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு. அப்படிதான் காசப் பரப்புது. ஹீரோ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அப்ப கிம்மு கார்ல எங்கே போவான். அதை பார்த்த ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. ஹீரோ போறத ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ இல்லாத சமயத்துல ஹீரோயின் கிளினிக்கு போவாங்க. அங்க அந்த ஜூனியர் பொண்ணோட சர்டிபிகேட் இருக்கும். அவளும் அங்கதான் இருப்பா. ஹீரோயின் டாக் அடாப்ட் பண்ண வந்ததான் நினைச்சு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்பா. இன்ஸ்டன்ட் காஃபியா, கோகோ காஃபியா, இல்ல இல்ல செமமைல் டீயான்னு கேட்க ஹீரோனும் அந்த டீ குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஹீரோனோட ஃபேவரேட். ஹீரோயினுக்காகவே அதை வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஜூனியர் பொண்ணு கோகோ தான் குடிப்பா, ஹீரோ இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பாரு. எதுக்குன்னு ஹீரோனுக்கு புரியுது, ஆனா ஜூனியர் பொண்ணுக்கு தான் புரியல. ஹீரோனும் ஹீரோவை பத்தி விசாரிக்க ஹீரோ ரொம்ப நல்லவரா, இந்த பொண்ணு ஹீரோவை ரொம்ப நம்புறலாம், ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்வா. அப்ப ஹீரோனும் அங்க இருக்கிற பூனைக்குட்டி கொஞ்சம் அந்த பூனைக்குட்டியும் நல்ல பழகும். அதை பார்த்த ஜூனியர் பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ வீடியோ எடுத்துப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கேப்ல கிளம்பிடுவாங்க. சரி கிம்ம ஃபாலோ பண்ணிட்டு போன ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்த்தா கிம்ம ஒரு நாயை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த நாயை யாரும் கட்டி போட்டிருக்காங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், அது கழுத்து காலுன்னு எல்லா இடமும் ரத்தமா இருக்கும். அதை இவன் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, அதை பத்த ஹீரோ அந்த நாய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. தான் ஒரு வெட்டினரி டாக்டர்ன்றதுனால அந்த நாய்க்கு தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்வாரு. கிம்ம எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன்னு சொல்வான். ஆனா ஹீரோ காசு வாங்க மாட்டாரு. அதுக்கு பதிலா ஒரு விஷயத்த கேட்பாரு. ஹீரோயின் எப்பவுமே குளிர் போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இவன் வேற கேம்லர்னு சொல்றாங்க. இவன் ஒருவேளை அடிச்சு அந்த காயத்தை மறக்கிறதுக்கு தான் ஹீரோயின் குளிர் போட்டுட்டு இருக்காங்களோன்னு ஹீரோக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஹீரோட அம்மா அப்படித்தானே பண்ணாங்க. ஹீரோ கேட்டா அதுக்கு கிம்மு ஹீரோலாம் அடி வாங்குற டைப்பே இல்ல, அடிக்கிற டைப்புன்மா. அதான் உண்மையும். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த டாகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அப்பதான் ஜூனியர் பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட இந்த பொண்ணுக்குட்டி ரொம்ப பாசமா பழகுச்சுன்னு வீடியோவை காட்டினா அது ஹீரோயின். ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போய் ஹீரோயின் இருக்காங்களான்னு பாப்பாரு. ஹீரோயின் இல்ல. ரியம் கிட்ட போய் கேட்டா அவ ஹீரோயின் சியோலுக்கு போயிட்டதா சொல்வா. ஹீரோனுக்கு வேற இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, உன் லைஃப பாருடான்னு லைட்டா அட்வைஸ் பண்ணி அனுப்புவா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் அனுப்பவே இருக்கும். அப்படியே கிம்ம கட்டினா எஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி கிம்மு இத்தனை நாளா கிராமத்துல இருக்கான்னு. கிம்முக்கும் அதே சந்தேகம் தான், எப்படி அவன் இருக்கான்னு. அதுக்குதான் எஸ்டர் சொல்வா ஹீரோயினுக்காக தான் இவன் அங்க இருக்கான்னு. கிம்மு அப்பதான் உணர்வான். இப்படி இங்க போயிட்டு இருக்க ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா தனியா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க அவ ரொம்ப அழகா இருக்கலாம், ரொம்ப ஸ்டைலா இருக்கலாம், ரொம்ப எங்க இருக்கலாம். ஹீரோக்கு பெஸ்ட் பேரு. ஹீரோவை நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோக்கு ஃபோன் கால் வரும். பதில் அடிச்சுட்டு போய் பார்த்தா ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாங்க. ஓனர் தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்ப ஆனா சொல்வான், எதுக்கு இவ கூட போட்டு சுத்திட்டு இருக்கா, ஏன் அப்பதான் இவளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா. அதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்படின்னு சொல்ல ஹீரோவும் மெதுவா போய் அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனோ டே எழுப்புடான்னு சொன்னா தூங்குறவங்களை எப்படி எழுப்ப முடியும்னு எழுப்ப மாட்டாரு. ஹீரோயின் வேற நல்லா கம்ஃபர்டபுளா படுத்துப்பாங்க. அதனால ஜிம்மு நான் பே பண்ண போறேன்னு போயிடுவான்.
ஆனும் பே பண்ண போறேன்னு போக ஈரன் அவங்க பில்லோவை தடவ ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக கத்தி பாட்டு பாடுவாரு. அதுக்கப்புறம் ஈரனை தூக்கிட்டு மோட்டலுக்கு போவாங்க. ஈரன் அப்பா கிட்ட போய் சொல்வாரு. ஈரன் டயர்ட் ஆயிட்டாங்களாம், அதனால தான் தூங்கிட்டு இருக்காங்களாம். ஆனா ஆனு உண்மையை சொல்லிடுவான், 4 பாட்டில் ஈரன் அடிச்சிருக்காங்கன்னு. ஈரமும் ரூம்ல விட்டுட்டு போக ஈரோட உட்டியை பிடிச்சிருப்பாங்க. போகாதன்னு சொல்ல ஈரன் அப்பவும் நீ பார்த்துக்கூடான்னு எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுவாரு. இன்னொரு பக்கம் கிம்மு ஈரனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அவரு குரூப் சாட்ல மெசேஜ் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஈரனை காணோன்னு. அது ஒரு சின்ன ஊர் தானே, இருக்கிறது 4 ரோடு. குரூப்ல மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை வந்துடும், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. கேங்ஸ்டர்னு நேம கேட்டவுடனே கிம்ம பத்துருவான். ஆனா போலீஸ்க்கு ஈரனை பத்தி நல்லா தெரியும். மோடலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லி ரொம்ப கூலா இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஈரன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே அங்க இருக்கிற டார்ச் எடுக்க ஈரோக்கு ஈரன் கூட ஒன்னா இருந்ததுல ஞாபகம் வரும். ஈரன் போதையிலே எந்திரிச்சு, நீ முட்டாள்டா, ஒரு ப்ராமிஸை கூட நீ கீப் அப் பண்ணல, நீ ஏன்டா குண்டா இல்லைன்னு கேட்க ஈரோ நான் குண்டா மாறுறேன்னு சொல்வாரு. கண்ணாடி ஏன்டா போடலன்னு கேட்க நான் இனிமே போடுறேன்னு சொல்வாரு. அதெல்லாம் தேவையே இல்லை, நீ தான் வேற பொண்ணை பார்க்குறேன்னு ஈரன் மட்டும் ஆயிடுவாங்க. அதுக்கு ஈரவும் நீ மட்டும் என்ன, நீயும் தான் வேற ஆளை பார்க்குறேன்னு இப்போதான் ஈரன் ஒட்டியே விட்டாங்களே. ஈரோ வெளியே வருவாரு. வெளியே வந்தா ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா கிம்மு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஈரனுக்கு என்னாச்சுன்ற பயத்துல ஈரோ போய் உண்மையை சொல்லிடுவாரு, இதுதான் ஈரனோட வீடுன்னு. அந்த கிளைண்ட் தான் ஈரனோட அப்பான்னு. ஈரன் அப்பவும் இஹிஹி நான் தப்பா ஜென்பில், அவ தப்பா என் பொண்ணுன்னு சொல்ல இப்பதான் கிம்முக்கு ஞாபகம். ஈரன் என்ன சொல்லியிருப்பாங்க, தான் அப்பா ஒரு மோட்டல் ஓனர்னு. ரெண்டும் நல்லா மேட்ச் ஆகும். காலையில ஈரனும் எந்திரிச்சு நைட்டு நடந்ததுலாம் ஞாபகம் வரும். ரூம் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா பாவம் வெளியே கிம் உட்காந்துட்டு இருப்பான். ஈரனை பார்த்தோன்னே நீ ஓகேவா, இது உன்னோட ஹோட்டல்ன்றாங்க, உன்னை தூக்கிட்டு வந்தாங்களா, பக்கத்து ரூம்ல தான் இருந்தாங்கன்னு சொல்ல அப்பதான் ஈரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. ஈரனோ நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்க அப்ப இந்த பட்லர் வருவாரு. ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சான். ஈரனை கூப்பிட்டு போவாரு. ஈரனை டோரை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஈரோ அங்கதான் இருப்பாரு. ஆனா ஈரன் தனியா போய் உட்காருவாங்க. ஈரோக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தோடனே ஈரோ பறந்துருவாரு. வழக்கம் போல அங்க இருக்கிறவங்கள காசு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஈரோ நிறைய சம்பாதிக்கிறாராம். ஈரோவை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப லக்கியாம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஜூனியர் பொண்ணா. இதெல்லாம் கேட்கும்போது ஈரனுக்கு கஷ்டமா இருக்கும். அது கிம்மும் பாப்பான். அதுக்கப்புறம் கிம்மும் எந்திரிச்சு போயிடுவான். ஈரன் பிளேட்டை தூக்கிட்டு போய் தான் ஃப்ரெண்ட்ஸோட டேபிள் கிட்ட போவாங்க. ஜிம்மும் சேர நகத்தை ஈரன் உட்காந்துப்பாங்க. ஈரனும் யார்டா என்ன தூக்கிட்டு வந்ததுன்னு கேட்க ஆனு நான் இல்லைன்னுவான். ஈரனும் நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க அவன் சியோல இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டானா, அவனுக்கு அவங்க அப்பா கூட மாடை பார்த்துக்கணுமா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈரன் அவங்க சைட்ல இருந்து ஈரோவோடைய ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்து கிமோ உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல, ஹீரோ எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. எஸ்டருக்கு ப்ரப்போசல் வந்தபோது எனக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால நான் விக்டரை போய் மீட் பண்ணி பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டேன் இப்படி சொல்ல ஈரனோ ஆனா என்னால ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடோட ஜாயின் பண்ண முடியாதே. அதுக்கு தான் கிம் ஒரு ஐடியா சொல்வான். இவன் காப்பத்தனே ஒரு நாய், அந்த நாயை பத்தி விசாரிக்கலான்னு ஈரனை கூட்டிட்டு போவான். ஈரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரு. ஏதோ மாட்டுக்கு டெலிவரி பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால ஈரோட உடம்புல பிளட்டா இருக்கும். அதை இந்த ஜூனியர் பொண்ணு கிளீன் பண்ணுவா. அதை ஈரனு பார்ப்பாங்க. ஈரோ வந்தோடனே அந்த நாயை பத்தி விசாரிக்க அப்ப அந்த பூனைக்குட்டியோட பேரு கக்கம் ஈயா, ஈரனோட பேரு காங்கியா. ரெண்டும் மேட்ச் ஆகுதுல. ஈரனோட ஞாபகமா தான் ஈரோ அந்த பூனைக்கட்டியை வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் ஈரன் அங்க இருந்து போயிடுவாங்க. ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. அது புரிஞ்சுக்காத கிம்மோ ஜூனியர் பொண்ணு நல்ல பேருன்னு ஈரன் கிட்டே சொல்வான். இதுக்கிட்டே ஈரனோ நீ யாரையும் நேசிச்சது இல்லைல்ல அப்படின்னு கேட்க அதுக்கு கிம்மோ நான் நிறைய பேர் டேட் பண்ணிருக்கேன்னு சொல்வான். ஈரனோ ஆனா நீ உண்மையை யாரையும் நேசிச்சது இல்லைன்னு சொல்லி ஈரன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிம்மு யோசிச்சுட்டு இருப்பான். ஈரன் ரொம்ப அப்செட்டா இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டோருக்கு வெளியில தான் ஈரோ நிப்பாரு. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு வந்து ஈரோவை கூட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவா. ஈரன் ஒளிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு ஈரோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு குட்டி கேப்ல ஈரன் அந்த ஸ்டோரை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈரோவை திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும், யாரை திட்டுறேன்னு. ஈரோவை பார்த்தோன்னே ஈரோனால ஈரோ இது கலருன்னு கேட்பாரு. ஈரனோ நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.